48ஆம் சங்கீதத்தினுடைய 14ஆம் வசனம். நேற்றைக்கு பார்த்த அதே சங்கீதத்தை தான், அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைக்கு நம்மோடு இருக்கும் கர்த்தர் என்று சொல்லி அந்த வார்த்தையிலிருந்து தியானித்தோம். இன்றைக்கு மரண பரியந்தம் நம்மை வழிநடத்துகிற தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். 46ஆம் சங்கீதத்திலே 3-4 வார்த்தைகள் சொல்லுகிறது. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவியுடுங்கள். தாயின் வயிற்றிலே தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆம், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். மரண பரியந்தம் சில காலம் மாத்திரம் நடத்திவிட்டு நம்மை அப்படியே விட்டு விடுகிறவர். மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துகிற தேவன். அவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் அவர் எப்படி நம்மை நடத்துவார்? நேர் வழியிலே நடத்துவார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை நேர் வழியில் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நாமத்து நிமித்த நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறார். எசேயா 45:2 சொல்லுகிறது, முன்னே ஊனலானவைகளை செவ்வையாய் செவ்வையாக்குகிறார், பள்ளங்களை எல்லாம் நிரப்புகிறார், கரடானவைகளை சமமாக்குகிறார், மலைகள் குண்டுகளை விடச் செய்கிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நம்மை ஜீவ பாதையில நடத்துகிறார். மரண பாதை என்று ஒன்று இருக்கிறது, ஜீவ பாதை என்று ஒன்று இருக்கிறது. ஜீவ பாதையிலே நம்ம நடத்துகிறார். கேட்டுக்கு போகிற வழி அது விசாலமாயிருக்கும், ஜீவனுக்கு போகிற வழி அது இடுக்கமான வாசலாயிருக்கும். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க முற்படுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அதில் உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏக உபத்திரவங்கள் வழியாகத்தான் ராஜ்யத்திலே பிரவேசிக்க அவன் நம்ம நடத்தும் போது உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். எப்படியாகிலும் என் பிள்ளைகள் சீர்பெற வேண்டும், என் பிள்ளைகள் உபத்திரவப்பட்டாலும் அதற்கு பிறகு நித்திய வீட்டிலே சேர்க்கப்பட வேண்டும் என்கிறதிலே சிந்தையாக இருக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனம் சொல்லு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, இடம் கொள்ளுங்கள், நானோ உலகத்தை ஜெயித்தேன் என்கிற வார்த்தைப்படியாக உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக வீட்டுக்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். மரண பரிந்து நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மை நிச்சயம் நடத்துவார் என்கிறதிலே சந்தேகம். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, நித்திய வீட்டுக்கு எங்களை அழைத்து செல்ல ஆண்டவரே சிந்தையாயிருக்கிறவரே, உம்முடைய வழியினுடைய நடத்துவீராக, உணலை செவையாக்குவீராக, வாழ்வழித்து நடத்துவீராக, சகல கெட்டக விலக்கி காத்தருளும்படியாய் செபிக்கிறோம். உபத்திரவங்கள் வழியாய் சென்றாலும் நித்திய வீட்டுக்கு நாங்கள் சேர்க்கப்பட வேண்டுமே. கிருபை செய்யும் வழி நடத்தும், காத்துக்கொள். எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி சமூகத்திலே எங்களை குற்றமற்றவர்களாய் நிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீ மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.